வணக்கம் செல்லக்குட்டிங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சாந்தி சரவணத்தை. இன்றைக்கி நாம் பட்டாம்பூச்சி தேவதை சிறாக்காதிலிருந்து கன்னிக்கோயில் ராஜா மாமா எழுதின வீடு திரும்பி ஆணையில் கதையை தான் நம்ம கேட்க போகிறோம். நவம்பர் மாதம்னாவே மழை தான். லேசாக ஆரம்பித்து ஒரு நாள் ரொம்ப ஜோராக மழை கொட்ட ஆரம்பிச்சிச்சா. ரோடு ஃபுல்லாக ஒரே மழை, வெள்ளம், தண்ணி எல்லாம் தேங்கி இருந்துச்சு. ஸ்கூல்லேருந்து சரவணன் மழையில் நனைஞ்சபடியே வீடு வந்து சேர்ந்தான். மழை பெய்யுது இல்லை, கொஞ்ச நேரம் நின்றுட்டு வரலாம்ல அப்படின்னு அம்மா திட்டியபடியே என்ன பண்ணுறாங்க, ஒரு துண்டு எடுத்து கொடுக்குறாங்க. அம்மா, மழையில் நனையிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்து நல்லா அந்த ஃபேனில் ஆற வைக்கிறதுக்காக எடுத்து வச்சிட்ருக்கான். கீச் 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 அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம், எங்கேயோ கேட்குது அப்படின்னு பார்த்துட்டு மேலே பார்க்குறான். ஃபேனில் ஏதாவது இருக்கா? அங்கேயும் எந்த சத்தம் வரலையே. மறுபடியும் கீச் 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 அப்படின்னு சத்தம் வருது. கட்டில், மெத்தை, மேசை எல்லா இடமே பார்க்குறான். எங்கேயுமே அவன் கண்ணுக்கு எதுவுமே தெரில. அம்மா அம்மா இங்கே வாங்களேன், இங்கே பாருங்க அப்படின்னு சத்தமாக கூப்பிட்றான். என்ன சரவணா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டபடி அம்மா உள்ளே வந்தோடனே, அம்மா அம்மா ஏதோ சத்தம் கேட்குது, ஆனால் எங்கேன்னு தான் தெரியல அப்படின்னோடனே, சத்தம்மா என்ன சத்தம், எங்கே, ஒருவேளை அந்த ஏசிலேருந்து வருதா அப்படின்னு சொல்லி பேசி முடிக்கும் போதே கீச் 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 அப்படின்னு சத்தம் கேட்குது. சரவணா, இது எலிக்குட்டி சத்தம், எங்கேயோ எலி குட்டி போட்டிருக்கு, நீ இப்போ அந்த டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு வா, அந்த ஏசி பக்கத்தில் தான் ஏதோ சத்தம் அதிகமாக கேட்குது. டார்ச் எடுத்துகிட்டு வந்து சரவணா அப்படியே ஏசி பின்பக்கத்தில் அடித்து பார்த்தா, அம்மா இங்கே ஏதோ சின்னதாக ஒரு எலிக்குட்டி இருக்குமா, அது கண்ணு கூட திறக்கலம்மா. அம்மா வந்து அந்த முறத்தோடு எடுத்து வெளியே அப்படியே தள்ளி தள்ளி விட்டு அப்படியே வெளியே வருது. சரவணா, இது எலிக்குட்டி இல்லைடா, அணில் குட்டி. அணில் குட்டியா, அது எப்படிம்மா இங்கே வந்துச்சு அப்படின்னு ஜன்னல் பக்கமாக பார்க்குறான் சரவணன். அம்மா இங்கே பாரும்மா, இந்த மரம் மழையில் சாஞ்சிட்ருக்குமா, நம்ம வீட்டு ஜன்னலில் அது வீழ்ந்துருக்குல்ல, அங்கேருந்து தாம்மா இது வந்திருக்கு. அடட, இந்த மரத்தில் தாயல் குடும்பத்தோடு இருந்திருக்கும், மரம் சாஞ்சதுனால இது இங்கே உள்ளே வந்துட்டுருக்கு. சரி, நீ போயிட்டு இதுக்காக ஒரு வீடு செய்ய, நம்ம அதை போய் பத்திரமா வைக்கலாம். வெளியே விட்டுடலான்னு நினைக்கிறீங்களாம்மா? வெளியெல்லாம் விட வேணாம், இது ரொம்ப குட்டி இல்லையா, நம்மளே வீடு கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணு, ஒரு எல்லாம் அரேஞ்ச் பண்ண அப்படின்னோடனே ஒரு அட்டை பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதில் அந்த அணியில் பத்திரமா வைக்கிறான். அம்மா போய் பால் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அம்மா புன்னல் வச்சு ஊற்றலாமா? புன்னலெல்லாம் வேணாம், உன்னோட இங்க் பில்லர் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வரட்டா? அது வேண்டாம், போய் புதுசாக வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னோடனே அந்த இங்க் பில்லரில் வச்சு அப்படியே சொட்டு சொட்டாக பால் கொடுத்துட்டு அது மம்மன்னு குடிச்சிட்டு அப்படியே இருக்குது. ஒரு 3 நாளில் நல்லா அணில் சைஸுக்கு, பெரிய அணில் சைஸுக்கு அது வந்துடுச்சு. அது எப்போ பார்த்தாலும் சரவணன் கூடவே தான் இருக்கும். சரவணன் எங்கே போனாலும் சுற்றி 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 வரும். சரவணன் அதுக்கு மினின்னு பேர் வச்சான். சரவணா, மினிக்கு உன் மேலே ரொம்ப ஆசை அப்படின்னு அம்மா சொன்னான். ஆமாம், மினிக்கு என் மேலே ரொம்ப ஆசை தான், போமா, அதுவே 5 அறிவு தான் இருக்குது, அதுக்கு எப்படிம்மா அன்பெல்லாம் தெரியும் அப்படின்னு கிண்டல் செய்கிறான் சரவணன். ஆமாம், நான் உன் மேலே அன்பாக இருக்கிறதே நீ ஏற்றுக்க மாட்டே அப்படின்னு அம்மா கிண்டல் பண்ணாங்க. ஆனாலும் சரவணனுக்கு அணில்னால் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே அவன் எடுத்துகிட்டு வந்து வைப்பான். 6 மாதத்தில் அது பெரிய அணிலாக வளர்ந்துருச்சு. ஒரு நாள் குளிச்சுட்டு ரூம்குள்ளே வந்தவன் அவனோட அணில் வந்து அவனோட ட்ரெஸ் மேலே இருந்ததை அவன் கவனிக்காமல் ஜன்னல் கிட்ட போய் அந்த ஷட்டை உதறினான். அணில் போய் அப்படியே அந்த மினி துவீர்னு ஜன்னல் வெளியே போயிடுச்சு. அப்போ வந்த குப்பை வெண்டி அணிலை சேர்த்து தூக்கி போட்டுன்னு போயிடுச்சு. சரவணனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அதை மறக்கவே முடியல அவன். அம்மா சொன்னாங்க, நீ கவலைப்படாத, அது எங்கேயாவது பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நாட்கள் எல்லாம் போச்சு. 1 வாரம் ஆச்சு. அப்போனும் அவனால் மறக்கவே முடியல. சரவணா, நீ தெரிஞ்சு செய்யலைல்ல, அதையே நினச்சி ஏன் வருத்தப்படுறேன்னு அம்மா ஆறுதல் சொன்னாங்க. 1 மாதம் ஆச்சு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அம்மாவும் சரவணனும் சதுரங்க விளையாட்டுட்டு இருந்தாங்க. கீச் 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 கீச்சுன்னு சத்தம் கேட்டுச்சு. அம்மா, நம்ம மினியோட சத்தம் இப்போ எனக்கு கேட்டுச்சு, உனக்கு கேட்டுச்சா அப்படின்னு சரவணன் கேட்டோன்னே, சரவணா, மினியோட ஞாபகமாகவே இருக்கிறதால உனக்கு கேட்டதாக தோணும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. திருப்பி கீச் 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 அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. 2 பேரும் ஒரே நேரத்தில் கேட்கவே 2 பேருமே ஜன்னலை பார்த்தா அங்கே மினி அதனோட ஃபேமிலியோடு வந்திருக்கு, கூட ஒரு அணிலையும் கூட்டிகிட்டு வந்திருக்கு. சரவணன் கிட்ட போய் ஜன்னலை திறந்தவுடனே ஒரே தாவா ஏறி அவன் தோள்பட்டையில் எகிரிச்சு மினி.
அவன் சரவணன் உடல் முழுதும் ஏறி அங்கே இங்கே அன்பு செலுத்துது. அன்பு இல்லைன்னு சொன்னியே பாருடா இப்போ அண்ணிலோட அன்பை அப்படின்றாங்க அம்மா. ஆமாம்மா இப்போ தான் நான் உணர்ந்துட்டேம்மா அப்படின்னு சொல்கிறான். வந்த உறவுகளுக்கு உணவெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அம்மா உள்ளே போனாங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாந்தி சரவணத்தை. பாய்.